இன்னைக்கு மகாநதி சீரியல்ல காவேரி அப்படியே உட்காந்து அவங்க அக்காகிட்ட பேசிட்டு இருப்பா. அப்ப அவங்க அக்கா தூங்காம இருக்கிறத பார்த்துட்டு, "ஏன்க்கா உனக்கு தூக்கம் வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இன்னும் தலைவலி போகலையா?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் போயிருச்சுடி" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு நான் வேற யோசிச்சுட்டு இருக்கேன்" அப்படிம்பா. அப்போ இவ பக்கத்துல வந்து உட்காந்த உடனே எங்க யமுனாவும், நர்மதாவும் எந்திரிச்சுருவாங்க. காவேரி வந்து கேட்பா, "உனக்கு தலைவலி இல்லைன்னா, அப்ப வேற என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யமுனா சொல்லுவா, "ஏன் உனக்கு புரியலையா? அக்கா உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால்ல, அதுக்கு நீ பதில் என்னத்த குடுத்த?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "என்னது?" அப்படின்னு சொன்னோனே, "எல்லாம் உன் கல்யாணத்த பத்தி தான்" அப்படின்னு சொல்லும்போது, "அதுக்கு தான் நான் அவளுக்கு ஏற்கனவே பதில சொல்லிட்டேனே" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அதுக்கு வந்து இவ நர்மதா சொல்லுவா, "ஏன் நீ வந்து விஜய் சார வந்து கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிற? அவர் தான் ஹேண்ட்ஸமா சூப்பரா இருக்காரே" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இங்க பாரு, நான் ஏற்கனவே அதுக்கு பதில் குடுத்துட்டேன். நான் கல்யாணம் முடிக்கணும்னு நெனச்சா வந்து வேற யாரையாவது தான் முடிப்பேனே ஒழிய, அவர முடிக்க மாட்டேன்." இன்னொன்னு அவரு வந்து அவர்ட்ட இன்னைக்கு தான் நான் காலையில பேசினேன். பேசும்போது சொன்னாரு, "எனக்கு வந்து என் ஒய்ஃப் அளவுக்கு வேற யாரையுமே நான் வந்து வந்து மனசுல நெனைக்க மாட்டேன்" அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்படி வந்து நெனைக்கும்போது, நான் அவர வந்து கல்யாணம் கட்டிட்டு என் லைஃப்ப ஸ்பாயில் பண்ண சொல்றீங்களா? நான் வேற யாரையாவது கல்யாணம் முடிப்பேன். அவர கல்யாணம் முடிக்க மாட்டேன். தேவையில்லாம இத பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவ படுத்துருவா. உடனே இவங்க எல்லாருமே இப்படி சோகமா இருப்பாங்க. காலையில அந்த குழந்தை யாழினி வந்து டிராயிங் பண்ணிட்டே இருப்பா. அப்ப கலரிங் குடுத்துட்டே இருக்கும்போது, அந்த புக்கு காலியாயிரும். உடனே அவங்க சித்திட்ட சொல்லுவா, காவேரி கிட்ட, "சித்தி இங்க பாருங்க எனக்கு புக்ஸ் எல்லாம் காலியாயிட்டு. எனக்கு போர் அடிக்கும். வேற கலரிங் புக் வாங்கி தரீங்களா?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. அப்போ அவ சொல்லுவா, "சரி நான் உனக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது உனக்கு வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல எனக்கு அப்புறம் வீட்ல சும்மா தானே இருப்பேன். எனக்கு போர் அடிக்கும். எனக்கு இப்பவுமே வாங்கி குடுங்க" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. உடனே அதுக்கு வந்து கங்கா சொல்லுவா, "ஏன்டி தேவையில்லாம சித்திகிட்ட தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? அவ தான் பரவ வாங்கி தரேன்னு சொல்லிட்டால்ல" அப்படின்னோனே காவேரி வந்து சொல்லுவா, "உனக்கு கடையில நான் இப்ப வாங்கி தரேன். இப்போதைக்கு பாட்டி நெறையா வந்து வச்சிருந்தாங்க அந்த புக்ஸு. நீ அன்னைக்கு வந்து என்னோட பர்த்டேக்கு வந்திருந்த பார்த்தியா? அப்ப நெறைய வாங்கி வச்சிருக்காங்க. அந்த புக்குலேருந்து உனக்கு ஏதாவது தேடி எடுத்து தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள போயிருவா. உள்ள போயிட்டு அப்படியே மேல தேடிக்கிட்டே இருப்பா. அங்க ஒண்ணுமே இருக்காது. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு பெட்டி எடுப்பா. அந்த பெட்டி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, அதில டிராயிங் புக்ஸ் நெறையா இருக்கும். அது எடுக்கும்போது விஜய் வந்து நதியா படத்துக்கு ஆட் குடுத்துருந்துருப்பான். அந்த போஸ்டர் அவங்க அம்மா வந்து பெட்டிக்குள்ள வச்சிருந்திருப்பா. இந்த போஸ்டர கொண்டு அம்மா எதுக்கு பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்க? இந்த கம்பெனிய வந்து நம்ம கேள்விப்பட்டதே கிடையாதே! நதியா அப்பளம்ங்கிறது அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருப்பா. இப்படி கேள்விப்படாத ஒரு கம்பெனிக்கா இவரு வந்து அட்வர்டைஸ்மென்ட் குடுத்துட்டு இருந்தாரு. என்னன்னு தெரியலையே! அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, அவ அங்கருந்து வருவா. வந்துட்டு அந்த புக்க வந்து யாழினிட்ட குடுப்பா. உடனே ஓகே சித்தி நான் வரையிறேன் சித்தின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வரைஞ்சுகிட்டு இருப்பா. வந்து கங்கா, யமுனா, நர்மதா 3 பேரையும் நீங்க ரூமுக்குள்ள வாங்க. உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிடுவா. எதுக்குடிங்கும்போது, "இல்ல உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் உள்ள கூட்டிட்டு போவா. கூட்டிட்டு போயிட்டு, "இந்த போஸ்டர் பாருங்க. இது என்னது? அம்மா எதுக்கு இத பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்கன்னோனே" இவங்க 3 பேரும் ஷாக் ஆயி பார்ப்பாங்க. கங்கா சொல்லுவா, "ஏதோ ஒரு அப்பள கம்பெனிக்கு அவர் குடுத்துருக்காரு போல" அப்படின்னு சொன்னோனே, "அது இருக்கட்டும். அப்பள கம்பெனிக்கு குடுத்தாலும், அது ஏன் நம்ம வீட்டுக்கு இங்க வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. அதுன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது யமுனா சொல்லுவா உடனே, ஏதாவது ஒரு பொருள பேக் பண்ணி வைக்கிறதுக்காக அம்மா அந்த இத வச்சிருப்பாங்க. இத வந்து ஒரு பெரிய மேட்டரா நீ பேசிட்டு இருக்கியா? உனக்கு எத எடுத்தாலும் இப்ப சந்தேகம் தான். அப்படின்னு அவ சொன்ன உடனே, அப்படிங்கிற? அப்படின்னா, ஆமா, ஆமா அப்படித்தான் அப்படி சொல்லி சொன்னோனே, அதுக்குள்ள அந்த குழந்தை வந்து சித்தின்னு கூப்பிடுவா. சரி போ உன்ன கூப்பிடுறாளே நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லிருவா கங்கா. உடனே சரி காவேரி வந்து அங்க போயிருவா. உடனே யமுனா சொல்லுவா, நல்ல வேளை நம்ம வந்து தப்பிச்சுட்டோம். நீ எதுவும் சொல்லிருவியோன்னு நெனச்சேன். அப்படின்னு சொல்லும்போது, கங்கா சொல்லுவா, நல்ல வேளை நீ சமாளிச்சு பேசிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவ கங்கா சொல்லுவா, என்னதான் பண்ணனே தெரியல. எப்படி இவள சமாளிக்கிறதுன்னு தெரியல. இவ எப்போ எத பேசுவா, எத பத்தி கேட்பான்னே தெரிய மாட்டேங்குது. அம்மா எதுக்கு இந்த இத கொண்டு இதுல வச்சதுன்னு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு, சரி இத கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எங்கேயாவது வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 3 பேரும் அத எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹால்ல உட்காந்துருப்பாங்க. நிவினும் உட்காந்துருப்பான். அப்போ அவங்க அம்மா வந்து அதிரசம் செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. அத எல்லாரும் எடுத்து சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சாப்பிடுவாங்க. அதிரசத்த சாப்பிட்டுட்டு நிவின் சொல்லுவான், "அதிரசம் நல்லா இருக்கே! எந்த கடையில வாங்குனீங்க?" அப்படின்னோனே, அதுக்கு வந்து நர்மதா சொல்லுவா, "எது என்ன கடையிலயா? இது எல்லாம் அம்மா செஞ்சிருக்காங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே காவேரி சொல்லுவா, "இவ்வளவு நாள் இங்க இருந்திருக்கேன். ஒரு நாள் அதிரசம்லாம் அப்பலாம் செய்ய மாட்டாங்க. ஆனா மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்திருக்காங்கல்ல, அதனால அவங்க வந்து ஸ்பெஷலா செஞ்சிருக்காங்க." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அத கேட்ட உடனே நிவின் சிரிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு தூக்குச்சட்டியில வந்து அதிரசம் வச்சிருப்பாங்க. வச்ச உடனே அவங்க இவன் கேட்பான் நிவினே, "அது இருக்கட்டும் இந்த இங்கேயே அதிரசம் இவ்வளோ இருக்கு. அப்புறம் சட்டியிலயும் வந்து அதிரசம் எடுத்து வச்சிருக்கீங்களா? அது யாருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "அது வந்து விஜய் தம்பியோட குழந்தை அம்முவுக்கு. அந்த குழந்தைக்கு யார் செஞ்சு குடுப்பா? அதனால தான் அத செஞ்சு வச்சிருக்கேன். சரி நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க. நான் போய் குடுத்துட்டு வந்துடுறேன்னு" சொல்லி அவ சொல்லுவா. அதுக்கு வந்து காவேரி சொல்லுவா, "இந்த வெயில்ல நீ எப்படி போவ? இருங்க நானே போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி எடுத்துட்டு போயிருவா. அப்போ வந்து காவேரியோட அம்மா சொல்லுவா, "இப்படிதான் தம்பி. இவன் வந்து நம்மளா வந்து கல்யாணம் முடி அப்படி அவன அப்படி சொன்னா, அத வந்து வேண்டான்னு சொல்லிருவா. ஆனா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே ஓடிருவா." அப்படி சொல்லும்போது நிவின் சொல்லுவான், "நான் அவங்களுக்கு வந்து ஒண்ணு சொல்றேன். விஜய் கிட்ட சொன்னது தான் உங்களுக்கும் சொல்றேன். அவர வந்து கல்யாணம் முடிச்சு இவளுக்கு வைக்கிறது வந்து என்னோட பொறுப்பு. நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் விஜய் வீட்ல வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க தாத்தா, அவங்க சித்தி, குழந்தை, அதுக்கப்புறம் விஜய். அப்போ இவ வாசல்ல இருந்துகிட்டு சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. அப்போ குழந்தை சொல்லுவா, மிஸ்ஸோட குரல் மாரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, அவங்க சித்தி சொல்லுவா, "இந்த நேரத்தில உங்க மிஸ் எதுக்கு இங்க வராங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே,
வீட்ல வேலை பார்க்குற அந்த செல்வி சொல்லுவா, "இல்ல டீச்சர் தான் வந்திருக்காங்க இங்க" அப்படி சொல்லி சொன்ன உடனே, அப்போ இவ சொல்லுவா, "குழந்தை பார்த்தீங்களா நான் கரெக்ட்டா சொல்லிட்டேன். நான் எங்க மிஸ்ஸ கூட்டிட்டு வரேன்னு" சொல்லிட்டு வேகமா இறங்கி போவா. போயிட்டு, "வாங்க மிஸ் எல்லாரும் அங்க உள்ள தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட வந்து கூட்டிட்டு வந்துருவா. அப்போ அவங்க சித்தி, அவங்க தாத்தா எல்லாரும் சொல்லுவாங்க, "ஏம்மா நீயும் சாப்பிடு" அப்படின்னோனே, "இல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லம்மா சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, குழந்தைக்கு வந்து அவ அதிரசத்த எடுத்து குடுப்பா. அத பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த குழந்தை சொல்லும், "சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்ப சாரதா பாட்டி உனக்காக தான் குடுத்தாங்க அப்படின்னோனே, "அப்படியா? அப்ப வந்து இது எல்லாமே எனக்கு தான்" அப்படி சொல்லிட்டு குழந்தை தூக்கிட்டு வேகமா ஓடிருவா. ஓடும்போது அவங்க சித்தி சொல்லுவா, "சரி நான் போய் பார்த்துக்கிறேன். நீங்கலாம் இருங்கன்னு" சொல்லிட்டு அவங்க சித்தியும் போயிருவாங்க, தாத்தாவும் போயிருவாங்க. அதுக்கப்புறம் காவேரியும் விஜயும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ காவேரி வந்து சொல்லுவா, "சார் உங்கள என்னமோ நெனச்சேன். ஆனா நீங்க பயங்கர மல்டி டேலண்டடா இருக்கீங்களே" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. நான் எப்பவுமே பேசிக்கா டேலண்டட் தான். நீங்க எத பத்தி சொல்றீங்க தெரியலன்னோனே, அதான் நீங்க ஒரு அப்பள கம்பெனிக்கு ஆட் குடுத்துருக்கீங்களே நதி அப்பளம் சொன்ன உடனே இவன் அப்படியே யோசிச்சு பார்ப்பான். அந்த பழசுல அந்த அவ அப்பளத்த சாப்பிட வச்சுட்டு அந்த ஃபோட்டோலாம் எடுத்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். "உங்கள பார்த்தாலும் மாடல் மாரி தான் தெரியுது" அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்து சொல்லுவா, "நீங்க இன்னும் அப்படியே படிப்படியா ஜட்டி விளம்பரம், அதுக்கப்புறம் பாத்ரூம் கிளீன் பண்றது, அந்த மாரி விளம்பரம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அப்ப அவன் மனசுக்குள்ள நினைப்பான், "விஜய் ஏற்கனவே நீ தான் அத வந்து தெரியாம எனக்கு எடுத்து அத விளம்பரத்துல போட்ட. இப்பயும் வேற நீ இத கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி அவன் நெனச்சிட்டு இருப்பான். அந்த அப்பள கம்பெனி வந்து என் ஒய்ஃபோட கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "பரவாயில்லையே! இப்ப அவங்களே இப்படி பண்ணிட்டு இருந்தாங்களா?" அப்படிங்கிற மாதிரி அவ பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்து காவேரி வந்து உட்காந்துட்டு பெட்ரூம்ல ஏதோ ஒண்ணு எழுதிக்கிட்டு இருப்பா. அப்போ அங்கேருந்து நிவின் வருவான். நிவின் வந்துட்டு பிஸியா அப்படின்னு சொல்லி கேட்பான். "இல்ல, இல்ல நான் ஃப்ரீ தான் வாங்க" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. உடனே அவன் உள்ள வந்துட்டு, "உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் காவேரி" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "என்ன பேசணும்?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "இல்ல நான் வந்து விஜய் வீட்டுக்கு நேத்து போனேன்" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "விஜய் வீட்டுக்கா? அவர் வீட்டுக்கு நீங்க எதுக்கு போறீங்க?" அப்படிங்கும்போது, "அவர் தான் ஏற்கனவே எனக்கு தெரியுமே" அப்படின்னோனே அவ அப்படி முழிப்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், "நாங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல நீ அட்மிட் ஆகிருக்கும்போது அவங்க வீட்டுக்கும் எங்களுக்கும் நல்ல பழக்கமாயிருச்சுல்ல" அப்படி சொல்லி சொல்லும்போது, அதுதான் எனக்கும் புரியல. கங்கா, யமுனா, அதுக்கப்புறம் அம்மா எல்லாருமே வந்து அவங்க வீட்ல வந்து அவ்வளோ பழக்கம், அவ்வளோ அப்படின்னு அட்டாச்மெண்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க எப்படி பழகுனாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அதுக்கு வந்து நிவின் சொல்லுவான், அவர் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு நல்லவரு விஜய். அவங்க ஃபேமிலியும் அவங்க நல்லவங்க தான்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "நீ ஏன் அவர வந்து கல்யாணம் கட்ட மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு வந்து அவ சொல்லுவா, "நீங்க ஒண்ணு தான் கேட்காம பாக்கி, அதையும் நீங்களும் கேட்டுட்டீங்களா?" அப்படி சொல்லும்போது, "இல்ல காவேரி, அவர் வந்து ரொம்ப நல்லவரு." காவேரி உடனே சொல்லுவா, "உங்களுக்கு புரியுதா? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு" அப்படி சொல்லி சொல்லுவா. அதுக்கு வந்து நிவின் சொல்லுவான், "இந்த குழந்தை தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல காவேரி" அப்படி சொல்லும்போது, அவ சொல்லுவா, "குழந்தைய பிடிக்கும் தான். அதுக்காக அவர நான் கல்யாணம் முடிச்சிட முடியுமா?" அப்படின்னு சொல்லி அவ ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்போ வந்து வீட்ல எல்லாருமே வந்து ஆசைப்படுறாங்க, "நீ அவர வந்து கல்யாணம் முடிக்கணும்" அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லும்போது, "அவங்க எல்லாம் ஆசைப்பட்டா போதுமா? நான் ஆசைப்பட வேண்டாமா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கப்புறம் அவ சொல்லுவா, "அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவருக்கு ஒய்ஃபும் இறந்துட்டாரு. இன்னொன்னு அந்த இறந்த ஒய்ஃப இன்னும் அவரு மறக்கவே இல்ல. அவரு என்கிட்டயே அத சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவர வந்து கல்யாணம் முடிக்க முடியும்?" அப்படி சொல்லும்போது, "அதனால என்ன? அவருக்கு வந்து கல்யாணம் முடிச்ச பிறகு உன்னைய தான் அவரு வந்து லவ் பண்ண போறாரு. அவரு என்கிட்டயே ஓப்பனா சொல்லிட்டாரு விஜய். ஏன்னா உன்னைய வந்து அவரு கல்யாணம் முடிக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. ஆனா நீ தான் வந்து ஒதுங்கி ஒதுங்கி போய்க்கிட்டு இருக்க." அப்படி சொல்லும்போது அப்படியே அமைதியா இருப்பா. "நீ நல்ல முடிவா யோசிச்சு சொல்லு காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து போயிருவான். காவேரி வந்து அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே நிக்கும்போது, அங்கேருந்து அம்மு கால் பண்ணுவா. கால் பண்ணிட்டு, "மிஸ் நான் வந்து இங்க தனியா இருக்கேன். நீங்க என் கூட வாரீங்களா?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "நீ எதுக்குடா தனியா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவ காவேரி கேட்பா. "இல்ல தாத்தா, அதுக்கப்புறம் அப்பா எல்லாரும் வெளிய போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "தாத்தாவும், அப்பாவும் வெளிய போயிட்டாங்கன்னா, செல்வி ஆன்டி இருப்பாங்களம்மா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "இல்ல அவங்க எல்லாருமே வந்து கிச்சன்லேயே இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறதுனால அவங்க 2 பேரும் வர வரைக்கும் நீங்க எங்க வீட்டுக்கு வாரீங்களா?" அப்படின்னு கேட்ட உடனே இவ, "சரி நான் வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருவா. அப்ப குழந்தை வந்து அப்படியே உட்காந்துருப்பா. அத பார்த்த உடனே, "ஏன் போர் அடிக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த?" அப்படின்னா, "இல்ல 2 பேரும் இல்ல. அதனால தான் போர் அடிக்குது. இப்ப நீங்க வந்துட்டீங்களே எனக்கு போர் அடிக்காது." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. "சரி அவங்க இப்ப எப்ப வருவாங்க?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. அதுக்கு வந்து குழந்தை சொல்லுவா, "தெரியல. ஆனா அவங்க லேட்டாவே வரட்டும்." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "எதுக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அப்பதானே நீங்களும் வந்து என் கூட ரொம்ப நேரம் இருப்பீங்க." அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருப்பா. "இப்பதான் போர் அடிக்குது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த அப்படிங்கும்போது, "எனக்கு உங்க கூட இருந்தா போர் அடிக்காது. பிறவு எங்க அப்பாவும் தாத்தாவும் வந்துட்டா நீங்க வீட்டுக்கு போயிருவீங்கல்ல. அதுக்கு தான்." அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை திரும்ப சொல்லுவா, "உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா?" அப்படிம்பா. "என்னது?" அப்படின்னு சொல்லி காவேரி கேட்பா. அதுக்கு வந்து குழந்தை சொல்லுவா, "நீங்க யார்ட்டயும் சொல்லக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு காதுல போய் சொல்லுவா, "எனக்கு எங்க அப்பா, தாத்தா, எங்க பாட்டி கூட இருக்கிறத விட, எனக்கு உங்க கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அத யார்ட்டயும் சொல்லாதீங்க என்ன?" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா குழந்தை. உடனே அதுக்கு வந்து காவேரி சொல்லுவா, "இத நீ வந்து யார்ட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றியா? அதுதான் எல்லாருக்குமே தெரியுமே, உனக்கு வந்து என் கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு பேசிட்டே அதுக்கப்புறம் சரி விளையாடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நெறையா அந்த பில்டிங் பிளாக்ஸ வச்சு விளையாண்டுட்டு
சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ அவங்க சித்தி அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமா இத பார்ப்பா. அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு வந்து இவ ஆப்பிள் கட் பண்ணி ஊட்டிக்கிட்டே இருப்பா. அவங்க சித்தி வந்து காஃபி போட்டு வந்து காவேரிக்கு குடுப்பா. அப்போ குழந்தை வந்து எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடிருவா. ஓடுன உடனே இன்னும் 2 துண்டு தான் இருக்கு சாப்பிடாம போறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருக்கும்போது குழந்தை ஓடிருவா. அப்போ அவங்க சித்தி சொல்லுவா, "எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லட்டுமா?" அப்படிம்பா. "என்னது?" அப்படின்னு சொல்லி காவேரி கேட்பா. இப்போ வந்து குழந்தை கூடயே நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க. அவ கூப்பிட்ட உடனே வந்துட்ட. அதே மாதிரி அவ கூடயே நீ எப்பவும் இருக்கணும் அப்படின்னா, நீ விஜய கல்யாணம் முடிச்சுக்கிற வேண்டியதானேன்னு இவளுக்கு கோவம் வர ஆரம்பிச்சுரும். அப்போ அவ அப்படியே பார்த்துட்டே இருப்பா. அப்போ உங்க சித்தி தன்னால பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா விஜயும் வந்து இப்ப கல்யாணம் முடிக்காம தான் இருக்கான். உனக்கும் கல்யாண வயசு வந்துட்டு, நீ வந்து விஜய் கல்யாணம் முடிச்சிட்டன்னா, அவ குழந்தை வந்து உன் கூடயே இருந்துருவாள்ல. நீயும் குழந்தைக்கு அம்மா வேஷம்லாம் போட்டுருக்க. அவ மேல பாசமா இருக்க. அப்படின்னு அவங்க சித்தி ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்கும்போது, இவளுக்கு பயங்கர கோவம் வந்துரும். குழந்தைய எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் உடனே கல்யாணம் முடிச்சிடணுமா? அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவ சொல்லுவாங்க, "சித்தி அங்க பாரும்மா, அக்கம் பக்கத்துலலாம் எல்லாரும் வந்து யோசிக்க தானே செய்வாங்க. நீ இங்கேயும் வர, அவன் கூட சுத்துற, எல்லா இடத்துக்கும் போற, அப்படிங்கும்போது கேட்பாங்கல்ல." அப்படிங்கும்போது அதுக்கு அவ சொல்லுவா, "அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வந்து யோசிக்கல. நீங்க வந்து தப்பு தப்பா யோசிக்கீங்க." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவ சொல்லுவா, "இப்ப இதுல என்ன நான் சொல்லிட்டேன்? நீ வந்து கல்யாணம் முடிச்சுக்கோன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன்." அப்படி சொல்லும்போது, "நான் எதுக்குங்க அவர வந்து கல்யாணம் முடிக்கணும்?" அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவ சொல்லுவா, "நீ இந்த அளவுக்கு அவர் கூட போய் சுத்தி சுத்தி போய்கிட்டு இருக்க. நான் அதனால தானே நான் கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படிங்கும்போது, காவேரி ரொம்ப கோவமா பேசிருவா. காவேரி வந்து பயங்கரமா அவங்க சித்திய திட்டிட்டு இருந்த உடனே அவங்க சித்தி சொல்லுவாங்க, "ஏம்மா தாயே சரி, உன்கிட்ட நான் இத பத்தி இனிமே நான் பேசவே இல்ல. உன்னோட தகுதிக்கெல்லாம் விஜய் வந்து கொஞ்சம் அதிகம் தான். நான் உன்கிட்ட கேட்டுருக்கவே கூடாது." அப்படி சொன்ன உடனே இவளுக்கு கோவம் வந்துரும். "போதும் நிறுத்துங்க என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனா கத்த ஆரம்பிச்சுருவா. அப்போ குழந்தை வந்து அங்கருந்து பார்த்துக்கிட்டே இருப்பா இத. இதுக்கு மேல நீங்க இனிமே எதுவும் என்கிட்ட பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே வேகமா கோவத்துல கிளம்பி போயிருவா. அதுக்கப்புறம் குழந்தை வந்து அப்படியே சோகமா அப்படியே உட்காந்துருப்பா. அப்ப விஜயும் தாத்தாவும் வருவாங்க. குழந்தை சோகமா உட்காந்துருக்க பார்த்துட்டு விஜய் சொல்லுவான், "உன்னைய விட்டுட்டு போயிட்டேன்னு கவலைப்படுறியாடா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து நான் அதுக்கெல்லாம் கவலைப்படல. இன்னைக்கு காவேரி மிஸ் வந்து நான் தனியா இருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டேன் வந்தாங்க. என் கூட இருந்து விளையாடலாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காவேரி மிஸ்ஸுக்கும் நம்ம ராதா பாட்டிக்கும் ஒரே சண்டை. அவங்க 2 பேரும் சண்டையில வந்து ராதா பாட்டிகிட்ட கோவிச்சுட்டு அவங்க மிஸ் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படி சொல்லி சொல்லுவான். விஜயும் அதுக்கப்புறம் அவங்க தாத்தாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து அவங்க சித்தி வருவா. வந்த உடனே என்னாச்சு சித்தி அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். அதுக்கு வந்து இவ சொல்லுவா, "நான் ஒண்ணும் அவகிட்டலாம் சண்டை போடல. அவ தான் என்கிட்ட சண்டை போட்டு அவ கோவிச்சுட்டு போயிட்டா." அப்படிங்கும்போது, "என்னதான் நடந்துச்சு?" அப்படின்னு விஜய் கேட்பான். "வேற ஒண்ணும் இல்ல. அடிக்கடி இங்க வந்துகிட்டு எல்லாம் போய்க்கிட்டு தானே இருக்கா. அப்ப அவ குழந்தை கூடயே இருக்கணும்னா நீ விஜய கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு தான் அவ பயங்கரமா கோவப்பட்டுட்டு போயிட்டா. என் விஷயத்துல நீங்க தலையிட யாருன்னு வேற கேட்டுட்டா." அப்படின்னு சொல்லி கோவமா அவங்க சித்தி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப விஜய் சொல்லுவான், "ஏன் சித்தி அதெல்லாம் பேசுனீங்க அவட்டன்னோனே, ஏன்டா எனக்கு அவகிட்ட இதெல்லாம் பேசுறதுக்கு உரிமை இல்லையா?" அப்படிங்கும்போது அதுக்கு அவங்க தாத்தா சொல்லுவாரு, "நீ பேசுறதுல பிரச்சனை இல்ல. இப்ப அவ புரிஞ்சுக்கிறதுல தானே பிரச்சனை. அவளே ஒரு பிரச்சனையில இருக்கால." அப்படிங்கும்போது அதுக்கு அவங்க சித்தி சொல்லுவா, "அது வந்து என்னோட தப்பு கிடையாது. அவளுக்கு புரிஞ்சுக்க முடியலன்னு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் சரியா தான் கேட்டேன்னு" சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிருவா. வீட்ல வந்து நிவின், சாரதா, யமுனா, கங்கா, நர்மதா எல்லாரும் உட்கார வச்சுட்டு பக்கத்துல இவளும் உட்காந்துருப்பா காவேரி. அப்போ வந்து கங்கா கேட்பா, "ஏன்டி நீ வந்து ஏதோ பேசணும்னு எங்கள கூப்பிட்ட. ஆனா ஒண்ணும் பேசாம அது பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க." அப்படிங்கும்போது அதுக்கு அவ சொல்லுவா, நீங்க எல்லாரும் என்னமோ என்கிட்ட எதிர்பார்த்தீங்கல்ல, அத பத்தி தான் இப்ப பேசப் போறேன்." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. சொல்லிட்டு, "கல்யாணம் முடிக்க மாட்டேக்கேன் அப்படி இப்படின்னு என்னைய வந்து ஓயாம சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் கல்யாணத்த பத்தியே வச்சு நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தீங்க. நிவின வந்து அவரும் சொன்னாரு, விஜய் சார வந்து எப்படியாவது கல்யாணம் கட்டு. அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவ சொல்லு." அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு. இப்ப வந்து நானும் வந்து வயசாயிருச்சு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால இப்ப நான் கல்யாணம் கட்டலான்னு வந்து முடிவு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாரும் அப்படி ஹேப்பியா இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து மகாநதி சீரியல் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.